அப்பா நியூ இயருக்கு முன்னாடியே இந்த ரிவ்யூ நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ அந்த ஸ்டாப்பு எதுக்கு நிறுத்துவாங்கல்ல, அதில் தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். அதாவது உண்மையிலே நான் சாண்ட்ராவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நாளைக்கு சாண்ட்ரா கூட கமருதீன் சண்டை போட போகிறாப்புல. அதாவது எப்படின்னா, ஒரு தங்கச்சி ஒரு அக்கா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் இப்போ டபுள் மைண்டடாக இருக்கேன். ஒன்று, இப்போ இன்றைக்கி விஜய் பார்வதி வெற்றி பெற்றதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா, அதுக்கப்புறம் போய் கமருதீன் கூட அந்த கோலம்லாம் அடித்து விளாண்டதை வந்து என்ன டபுள் மைண்டு தான், என்ன பண்ணுறது. அதாவது இந்த பொண்ணை கொண்டு போய் வெற்றியாளராக நிறுத்தி வச்சிடலாம் அப்படின்னா, எனக்கு காதல் தான் பெருசு அப்படின்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? தான் நேற்று அவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்களேங்க, எதுக்காகங்க போட்டாங்க? இப்போ இவங்க வந்து அரோராவை குட்டிக்கனி இது இப்போ பிரச்சனை இல்லை. இது வந்து மன போராட்டங்க. இது நான் உணர்வுபூர்வமாகவே அணுகிறேன். இது எப்படின்னா, காதல்ங்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. காதலுக்கு முன்னாடி வந்து இப்போ எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே நடந்திருக்கு. என்னுடைய நண்பன் வந்து லவ் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் என்னமோ பெரிய நீதிபதி மாதிரி போய் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பண்ணானுங்க, 2 நாள்லேயே வந்து என்ன, அதாவது நம்ம தீர்ப்பு சொல்லும்போது இல்லை உங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, அது நீங்கள் அது இது லவ்லாம் இல்லை, நீங்கள் அது புரிஞ்சுருங்க அப்படிங்கும்போது என் நண்பன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். கரெக்டாக பேச மச்சான், கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னா. இந்த நிகழ்ச்சி நடந்த 2 நாளில் அவங்க 2 பேரும் ஒன்று செஞ்சிட்டாங்க. என்ன விரோதியாக மாற்றிட்டானுங்க. ஐயோ, அவர் பெரிய இதுவாக பேசுவார், அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேச வேண்டாம், நீ என்கிட்ட பேச வேணாண்டா, அவளுக்கு பிடிக்கல. இது எப்படி தெரியுமா இருக்கும்? இது இந்த வழி அனுபவப்பட்டவனுக்கு மட்டும்தான் புரியும். ஐயோ பாரு, நாங்கள் உன் கையில் கோப்பையை கொண்டு வந்து கொடுக்கலான்னா எனக்கு கமருதீன் தான் வேணுங்கிற. அவன் டாக்ஸிக்கின் மொத்த உருவம் பாரு. நான் என்ன சொல்லி, நீ வந்து வெளியில் எபிசோடு பார்த்து நான் இதை டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா, அவன் இன்றைக்கி திவ்யா கிட்ட உட்காந்து என்ன தெரியுமா பேசிகிட்டு இருந்தான். பாருக்கு வந்து லவ்வர் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன், லவ்வர்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இல்லைன்னு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு பாய் ஃப்ரெண்டுலாம் இல்லைலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குல்ல. நான் கூட சொல்லியிருக்கேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு, அது வந்து சேஃப்டிடா. அப்படியா? அப்போ நான் அவங்ககிட்ட பேச்சு பிரச்சனை இல்லை. அப்போ நான் சாண்ட்ரா கதையை எடுத்துகிட்டு வரேன். சாண்ட்ரா அவங்க யார்? அவங்க என்ன பாருக்கு வந்து அக்காவா? அவங்க வந்து என்னை வந்து குறை சொல்கிறாங்க, நான் வந்து பிஆர் வச்சேன் இதை வச்சேன்னு. அவங்க வந்து பிரச்சனை வச்சு கேம் ஆடினாங்க, குடும்ப கேம் ஆடினாங்க. நாங்கள் குடும்பம், எங்களை பிரிக்கிறதுக்கு அவங்க யார்? ஐயோ டே அப்பா சாமி, அப்படி இருந்ததுங்க எனக்கு, அப்படி இருந்தது. சாண்ட்ரா உண்மையாலே அந்த பொண்ணு வந்து, ஐயோ என்ன நான் சொல்கிறது இல்லை, ஒரு தடுப்பு சோறு மாதிரி நினைச்சு பயப்படுறாங்க. உண்மையான அக்காவுக்கே இவ்வளோ பயப்படுவானான்னு தெரில. கலர்றான் சாண்ட்ராவை பார்த்தா. சாண்ட்ரா கூட பார்வை பார்க்கும்போது இவனுக்கு கையெழுது. போய் திவ்யா கிட்ட பேசுகிறான். இங்கே இவனை யாருமே கண்டுக்கல, எல்லாருமே அந்த பேட் டச். ஐயோ சேது, உன் கையில் தயா இருக்குது, கொஞ்சம் உடச்சி விடியா. நீ இப்பவும் உடச்சி விடுவியா, இல்லை எபிசோடு பார்க்காத நியூ கெட்டப்பில் வந்து ஏதாவது பண்ணிட்டு போவியான்னு தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையா? இது எங்களுக்கு பிக் பாஸ் டைட்டில் எவன் வேண்டாலும் கொடுத்துட்டு போங்க, இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மீட்டு கொடுங்கடா சாமி. எங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குடா, அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அவன் ஒரு சைக்கோ நாய். வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு ஒரு நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் என்னங்க செய்வேன்? அவன் நல்லவனாக இருந்தால் நானே சொல்லுவேனுங்க, பாரு அவன் நல்லவன், நீ அவன் கூடயே இருந்துருன்னு சொல்லுவேனே. அது இல்லையே இங்கே நடக்கிற நிகழ்வு. அவன் அக்மார்க்கு பொறுக்கி பய, இந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருந்துக்கிட்டு இவன் என்ன காரணத்துல நான் உண்மையாலே இன்றைக்கி பாருவின் வெற்றியை கொண்டாடலாம், செலிப்ரேட். ஆனால் சூப்பராக இருந்ததில்ல அந்த கேமு. அதாவது அம்மனி எங்கே ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னா, அரோராவுக்கு அடுத்தது இவங்க அவுட் ஆனாங்களே டிக்கெட் 4th டாஸ்கில், அப்போயே இவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அப்பா அரோராவை நம்ம ஜெயிச்சிட்டோம்,
ஓகே அவர் குட் கேம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படி கட்டி அணைச்சி ஓகே கமருதீன். அந்த அந்த இடத்துல சேச்சியோடைய ரியாக்ஷன் பார்த்து என்ன பண்ண பாரு, அவன் வந்தான் குட் கேம்னு சொன்னான், அப்படி கை வச்சுன்னு வந்தான், நான் விடலையே, நான் இப்படி பார்த்தேன் அதெல்லாம் செமையாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து நமக்கு பிக் பாஸ் ஷோவே தெரியல, ஒரு பதட்டமாகவே போகுதுங்க. என்னடா நடக்கும் அடுத்த நாள் என்னடா நடக்கும். ஏன்னா உள்ள ஒரு சைக்கோ கேரக்டர் வாழ்ந்துகிட்டு இருக்கு, சைக்கோ கேரக்டரை நம்பி ஒரு பொண்ணு இருந்துகிட்டு இருக்கு, ஒரு அக்கா மாதிரி சேச்சி வச்சு அதை காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு பெரிய சண்டை வேற. ஐயோ இப்போ டிக்கெட்டுனாலே நமக்கு முக்கியம் இல்லை. சபரி அண்ணா நீ எடுத்துன்னு போனாத. இப்போ டிடிஎஃப் 6ல் கானாவன்னு ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறாங்க, சபரியை ஒரே பாயிண்டில் அவுட் ஆகுறானுங்க. இது என்னடா ட்ரமாட்டிக்காக போயிட்டுருக்கு. இது இன்னும் எத்தனை கேம்டா நடத்துவீங்க? எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடா. பிக் பாஸ் பார்க்குற மாதிரியே இல்லைடா, ஒரே பதட்டமாக இருக்குடா. அந்த பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றி விட்ருங்கடா வெளியில். அந்த அம்மாவாவது போச்சே, பார்வோட அம்மா போய் என் பொண்ணு வந்து பேட் டச்சுன்னு சொல்லலை, அன்வான்ட் டச்சுன்னு சொல்லுச்சு அப்படின்னும் அந்த அம்மாவும் சொல்லலை. அந்த அம்மா நீ அக்னி சீரகே. ஐயோ சாமி என்னால் முடியலடா. உண்மையாலே ரசித்து பார்த்தேங்க. அதாவது அந்த 4th டாஸ்காக இருக்கட்டும் சரி, நான் கூட நம்பினேங்க அரோராவை ஜெயிச்சுட்டா போதும் நான் நினச்சேன். அரோராவை ஜெயிக்கும் போதெல்லாம் தான் பாரு கீழே விழுவுது. ஆதிரை வந்து என்ன சொன்னாங்க, அந்த ட்ரையாங்கிளை உடைச்சிருப்பாரு. ட்ரையாங்கிளை உடைச்சதுக்கு பிறகு பாரு கூட அவன் சேர்ந்தான், அரோராவோட கிராஃபி ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா அந்த 4வது டாஸ்கில் தோக்க இங்கே மீண்டும் வந்து குட் கேம்னு கையை போடுறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா இவ்வளோ மெல்ட் ஆகுமா? ஐயோ பாரு நீ சிங்கப்பெண் பாரு, இவங்கிட்டலாம் போய் ஐயோ அவன் சபரி நல்லவன் போராடுறான், அவன் ஜெயிக்கட்டும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சபரி ஜெயிக்கட்டும், டைட்டில் கூட எடுக்கட்டுங்க. எனக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் மீட்டு விட்ருங்க. அப்படி தான்ப்பா எனக்கு சொல்ல தோணுது. ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஆனால் ஏன்னா இந்த பொண்ணு நல்லா கேம் ஆடுது, கேமர் பாரு. என்ன எத்தனை பேர் ஏன் இவ்வளோ கூற எவ்வளோ காசு கொடுத்தானுங்க. ஆமாம் எனக்கு கொடுத்து கிழிச்சிட்டாலும் அதை நான் வாங்கவும் மாட்டேன். இன்னொன்று நான் உணர்வுபூர்வமாக போகிற ஆளியா, உணர்வுபூர்வமாக இருந்த இந்த பொண்ணை மீட்டு எப்படியாவது கரை சேர்க்கலான்னு பார்த்தா அது மீண்டும் எனக்கு கம்மு தான் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? அந்த கோலமாக போட்டு விளாண்டாங்க, எத்தனை பேருக்கு இங்கே எரிச்சலாக இருந்தது. ஐயோ பாரு கேம் இன்றைக்கி ஜெயிக்கிறாங்களே அப்படின்னு ஹைப் ஏற்றிட்டு இருக்கேன். வியூஸ் பாருங்கள் பறக்குது. ஐயோ பாரு. ஆனால் காதல் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப வலிமையானதுங்க. ஆனால் பாரு உண்மையாலே லவ் பண்ணுது, அவன் லவ் பண்ணலையே பாரு. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரோரா தன்னை எசின்னு சொல்கிறாங்க, அது யாருமே கருத்து சொல்ல. இவர் வந்து கார்த்தி மாதிரி இருப்பாராம், யார் சபரி. இவர் வந்து பிரசாந்த் மாதிரி இருப்பாராம், யார் கமருதீன். இவங்க வந்து நீங்கள் யார் மாதிரி பாரு இருப்பீங்க அப்படின்ன உடனே நான் முன்னாள் தாகூர் மாதிரி இருக்கும். அவன் கொடுத்தான் பாருங்க ஒரு லுக்கு. என்னடா லுக்கு அது? பாரு அப்படியே பியூர் தமிழச்சுடா, அழகுடா. என்னடா நீ அப்படி கேவலமாக பார்க்குற? அவங்ககிட்ட போய் அசின்னு சொல்லும்போது சிரிக்கல. அசினுக்கு ப்ளஸ் சிம்ரன் யார்? நம்ம அரோரா. ஆனால் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேயா, யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போங்க, இந்த பொண்ணை கொஞ்சம் மீட்டு விடுங்கடா. இந்த பொண்ணு நான் எபிசோடு பார்த்து நான் முடிவெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. இவ்வளோ மக்கு பாருவாவா இருப்ப பாரு. ஐயோ பாரு 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 பாரு, நீ தான் இந்த சீசனுடைய மையப்புள்ளி. இருந்தாலும் நம்ம இப்போ வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பேசலாம். எவ்வளவு அடிடா எப்பா, இது இப்போ எனக்கு பேசவே முடியலையேங்க. அந்த அடியெல்லாம் அப்படி சிங்கப்பெண் மாதிரி உடைச்சதுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் அந்த கோலமாவை போட்டு விளையாடும்பொழுது நான் என்னத்த சொல்கிறது? நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், பாரு வெளில ஏட்டாங்களா, நான் அண்ணன் மாதிரி இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஐயோ என் மூஞ்ச நான் எங்கே கொண்டு போய் வச்சுப்பேன். பட் இருந்தாலும் பார்வை எப்படியாவது டாப் 5 கொண்டு வர போகிறேன். டாப் 2 அது நிறைய பாட்ஸ் போடுறானுங்க, அதுக்கு முன்னாடிலாம் நம்மளால் நிற்க முடியாது.